Hello everyone. So நம்ம last classல வந்துட்டு introduction to electrolytes அப்புறம் various concepts of acid base theories எல்லாம் பார்த்தோம். Arrhenius theory, Bronsted-Lowry theory, Lewis theory பத்தி எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம degree of ionization இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So degree of ionization it is defined as the range in which ionization of an electrolyte takes place in a solvent. ஸோ இந்த dissociation மாதிரியே தான் நம்ம கெமிக்கல் ஈக்லிபிரியம்ல டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பார்த்திருப்போம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அதுக்கும் இதுக்கும் சேம் மீனிங் தான். ஸோ கெமிக்கல் ஈக்லிபிரியம்ல நம்ம டிசோசியேஷன் யூஸ் பண்ணுவோம், இங்கே வந்து நம்ம அயோனைசேஷன் யூஸ் பண்றோம். ஸோ ஃபார்முலா கூட சேமாக தான் இருக்கும். நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் டிசோசியேட்டட் ஆர் அயோனைஸ்ட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அதே மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட், அதே அங்கேயே படித்தோம். அண்ட் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஃபார் வீக் எலக்ட்ரோலைட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைல்யூஷன். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு சொல்யூஷனை டைல்யூட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்புறம் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சென்ட்ரேஷன், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சென்ட்ரேஷன், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வந்து Ostwald's dilution law. This law is the application of the law of mass action for dilute solutions and weak electrolytes, and it gives the relationship between dissociation of weak electrolytes. So வந்து இந்த third pointல சொல்லியிருப்பாங்க இதை பத்தி clear-ஆ. The degree of dissociation of a weak electrolyte is proportional to the square root of dilution. So வந்து K is equals to C alpha square நம்ம எழுதலாம். ஸோ வந்துட்டு இந்த சி ஆல்ஃபாஸ்க்குன்னு எழுதுறப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைல்யூஷன். ஸோ வந்து இதுதான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஸோ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு கே பை சின்னு எழுதலாமா. ஸோ இந்த ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் கே பை சின்னு ஆகும். ஸோ வந்து ஃபார் வீக் எலக்ட்ரோலைட் நம்ம வந்துட்டு எல்லாமே வந்து லைக் நம்ம மோல்ஸ் இனிஷியல் மோல்ஸ் எல்லாமே 1 எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டிகிரி ஆஃப் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல பார்த்தோம், இதோட இனிஷியல் மூல்ஸ் 1 எடுத்துட்டு ஆஃப்டர் சம் டைம் டி இது வந்துட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா ஆகும். ஸோ வந்து நீங்க 1 மைனஸ் ஆல்ஃபானா அப்ப நமக்கு இந்த 1 மைனஸ் ஆல்ஃபாலே தெரியுது ஆல்ஃபா வந்துட்டு 1 விட கம்மி அப்படின்னு. ஸோ 1 வந்துட்டு ஆல்ஃபா விட ரொம்ப அதிகம். ஸோ அதனால வந்து இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இங்க மோல்ஸ் வந்துட்டு 1 ஆயிடுச்சு. ஸோ நமக்கு தெரியும் C is equals to N by Vன்னு. அப்போனா C is equals to 1 by V ஆயிடுச்சு. ஸோ இங்க 1 by V நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ரூட் ஆஃப் K by 1 by V, இது வந்துட்டு ரூட் ஆஃப் KV ஆகும். ஸோ வந்துட்டு therefore alpha is equals to root of KV. இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து காமன் அயான் எஃபெக்ட். The value of degree of dissociation will be decreased for a weak electrolyte and adding a strong electrolyte containing a common ion. என்ன சொல்றாங்கன்னா ஒரு காம்பவுண்டோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து டிக்ரீஸ் ஆயிடும் எப்போனா வந்துட்டு அது கூட இன்னொரு எலக்ட்ரோலைட் வித் சேம் அயான்ஸ் நம்ம ஆட் பண்றப்போ. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா NH4OH எடுத்துக்கலாம். NH4OH வந்து நம்ம டிசோசியேட் பண்ணோம்னா இது NH4 பிளஸ் OH மைனஸ்னு வரும். இதே மாதிரி இப்போ இது கூட நம்ம NH4Cl ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம இது கூட NH4Cl ஆட் பண்றப்போ என்ன வருதுன்னா NH4 பிளஸ் Cl மைனஸ் வருது. ஸோ இதோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இதனால கம்மியாகுது. ஏன்னா இங்கேயும் NH4 பிளஸ் இருக்கு, இங்கேயும் NH4 பிளஸ் இருக்கு. ஸோ இதுதான் காமன் அயான். இதுக்கும் ஒரு காமன் அயான் வந்துட்டு இந்த அமோனியம் அயான் NH4 பிளஸ். ஸோ இந்த NH4OH ஓட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்துட்டு கம்மியாகுது பிகாஸ் ஆஃப் NH4Cl. ஸோ NH4Cl வந்துட்டு NH4OH ஓட டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை கம்மி பண்ணிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா CH3COOH நம்ம டிசோசியேட் பண்ணோம்னா CH3COO மைனஸ் பிளஸ் H பிளஸ்னு வரும். அதே மாதிரி CH3COONA எடுத்துக்கிட்டு அதில் ஆட் பண்ணோம்னா CH3COO மைனஸ் பிளஸ் Na பிளஸ்னு வரும். இப்போ இங்கே காமன் அயன் வந்துட்டு இந்த CH3COO மைனஸ். ஸோ இந்த CH3COOH ஓட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் டிக்ரீஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் CH3COONA. ஸோ வந்துட்டு இப்படிதான் காமன் அயன் எஃபெக்டை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்.
It is the product of the molar concentration of H plus or H3O plus and OH minus. இது எப்படி எழுதலாம்னா அயோனிக் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து KW டினோட் பண்றோம். ஸோ வந்துட்டு KW is equals to is the product of molar concentration of H plus or H3O plus and OH minus. இதை வந்து molar concentration of H plus into molar concentration of OH minus எழுதலாம். Or molar concentration of H3O plus into molar concentration of OH minus. இப்படியும் எழுதலாம். அதான் இங்க H plus or H3O plus. நம்ம H plus யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இல்ல H3O plus யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட்டை தான் வந்து நம்ம KW அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்றோம். ஸோ வந்துட்டு இந்த KW வந்து நம்ம அயோனைசேஷன் ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் பேஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. KAனா வந்து ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், ஆசிட் dissociation constant. KB னா வந்துட்டு base dissociation constant. ஸோ வந்துட்டு இந்த K into KB கூட நம்ம KWன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஜென்ரல் ஃபார்முலாஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த KW வந்துட்டு 10⁻⁻14ன்னு சொல்றோம் at 25 degree Celsius. ஸோ வந்துட்டு PKWனா வந்து நம்ம இதோட லாக் எடுக்கிறோம். இதோட லாக் எடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு இங்க 14 வரும். ஸோ வந்து நம்ம இதை எப்படி எழுதலாம்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இங்க நம்ம எழுதிருக்கோம்ல மேல H plus into OH minus இது is equals to 10 to the power of -14 நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த கான்செப்ட்ல இருந்து சில கொஸ்டின் சால்வ் பண்ணி இதை எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு H plus அயோனோட கான்சென்ட்ரேஷன் 4 into 10 to the power of -5ன்னு கொடுத்துருக்காங்க. OH ஓடது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதுக்கு இப்போ டைரெக்டாகவே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். H plus into OH minus is equal to 10 to the power of -14. ஸோ இங்கே H plus ஓட கான்சென்ட்ரேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 into 10 to the power of -5. ஸோ இது இங்கே நம்ம கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா OH minus is equal to 10 to the power of -14 by 4 into 10 to the power of 5. இதை நம்ம ஃபர்தர் சால்வ் பண்ணுறப்போ 2.5 into 10 to the power of -10 மோலார்ஸ்னு வரும். செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு OH minus ion concentration of 0.05 molar of H2SO4. ஸோ நம்ம ஆல்ரெடி சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு ஒரு சாப்டர்ல படிச்சிருப்போம். நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு மோலாரிட்டி இன்டூ என் ஃபேக்டர் அப்படின்னு. ஸோ மோலாரிட்டி நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 0.05. என் ஃபேக்டர் நம்ம H2SO4க்கு 2ன்னு தெரியும். ஸோ நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு H plus ion கான்சென்ட்ரேஷன் தான் அதுவும். ஸோ மோலாரிட்டி வந்து 0.05 இன்டூ 2. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 10 to the power of -1 மோலார்ஸ்னு வரும். இப்போ நமக்கு H plus அயன் கான்சென்ட்ரேஷன் தெரியும். மறுபடியும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி OH minus கான்சென்ட்ரேஷனும் கண்டுபிடிக்கலாம். ஸோ H plus அயன் கான்சென்ட்ரேஷன் 10 to the power of -1 இது OH minus is equal to 10 to the power of -14. ஸோ இதை நம்ம சால்வ் பண்றப்போ OH minus அயனோட கான்சென்ட்ரேஷன் 10 to the power of -13 வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து pH scale. A measurement of the level of an acid or alkali in a substance. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ்ல ஒரு ஆசிட் இல்லை ஒரு பேஸோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத pH வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து வீக்கா இருக்கா அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறத அந்த pHோட வேல்யூ வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்துட்டு H plus கான்சென்ட்ரேஷன் வந்து pH கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுவே H plus யோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டு pH கேட்டாங்கன்னா நம்ம -log base 10 into H plus கான்சென்ட்ரேஷன் வச்சு pH கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து pH of weak acid. pH is equal to half into pKa minus log C. இதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் வந்துட்டு calculate pH of 0.1 molar of CH3 COOH. இதோட K வேல்யூ வந்துட்டு 10 to the power of -5 சொல்லியிருக்காங்க.
ஸோ நமக்கு இப்போ வேண்டியது வந்துட்டு பிகே வேல்யூ மட்டும்தான். ஏன்னா நமக்கு கான்சென்ட்ரேஷன் வேல்யூ இங்க தெரியும், இங்க 0.1 கொடுத்துருக்காங்க. ஸோ பிகே நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? minus log 10 into k வா? So minus of log k value 10 to the power of minus 5. So log a power என்ன நமக்கு தெரியும் m into log a. So minus of minus 5 log 10. Log 10 ஓட value 1. So இது plus 5 ஆயிடும். இப்போ நம்ம இது டைரக்டா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா pk value 5 minus of log 10 power minus 1 எழுதலாம் 0.1. ஸோ இங்கேயும் a பவர் m வந்துட்டு நம்ம எப்படி எழுதுவோம்னா m இன்டூ log a எழுதுவோம். ஸோ இது இங்கே கீழே போச்சுன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். log 10 1 ஆயிடும். ஸோ இது 5 பிளஸ் 1/2 6/2. இப்போ pH வந்து இதுக்கு 3. நெக்ஸ்ட் வந்து pH ஆஃப் வீக் பேஸ். pH ஆஃப் வீக் பேஸ் வந்துட்டு POH is equal to minus log 10 Kb into C power 1/2. ஸோ இது என்னதுன்னா இந்த வேல்யூ வந்துட்டு ஜஸ்ட் OH மைனஸோட கான்சென்ட்ரேஷன் தான். ரூட் ஆஃப் Kb into C எழுதுவோம். இதே மாதிரி நம்ம வீக் ஆசிடுக்கு எழுதின ஃபார்முலாலையும் எழுதலாம். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஃபார்முலா நம்ம வந்துட்டு மைனஸ் ஆஃப் log 10 K into C எழுதுவோம். அது வந்து பேஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், இது வந்துட்டு ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ வந்து நம்ம இங்க ஏன்னு எழுதுறோம், K into C எழுதுறோம். இதே மாதிரி நம்ம KV into C எழுதுறோம். ஸோ வந்துட்டு இதே நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். Calculate pH of 0.05 molar of NH3 with Kb value 1.8 into 10 to the power of minus 5. ஸோ நமக்கு இப்போ வேண்டியது வந்து முதல்ல OH மைனஸ் அயனோட கான்சென்ட்ரேஷன். இது இப்போதான் நம்ம பார்த்தோம் Kb into C ஹோல் பவர் 1/2. இது நம்ம அப்படியே டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி கூட போடலாம். பட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் தனித்தனியா போடுறேன். ஸோ ரூட் ஆஃப் Kb into C நமக்கு Kb-யோட வேல்யூ தெரியும் 1.8 into 10 to the power of minus 5. கான்சென்ட்ரேஷனோட வேல்யூ 0.05. இதை போட்டோம்னா ரூட் ஆஃப் 9 into 10 to the power of minus 7 வரும். ஸோ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா 9.49 into 10 to the power of minus 4 மோலார்னு வரும். ஸோ நமக்கு OH மைனஸ் ஒன்னோட கான்சென்ட்ரேஷனும் தெரிஞ்சிருச்சு. ஸோ POH is equal to அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் ஆஃப் log base 10 9.49 into 10 to the power of minus 4. இப்போ இதுக்கு நம்ம log எடுத்தோம்னா 3.02 வருது. நமக்கு இது POH வேல்யூ தான் தெரியும். ஆனா அவங்க கேட்கறது வந்துட்டு pH வேல்யூ. ஸோ pH தான் நமக்கு தெரியும். pH plus POH is equal to 14. ஸோ நமக்கு POH தெரியும். இப்போ வேண்டியது pH. அப்பனா pH is equals to 14 minus POH. இது என்னதுன்னா pH is equal to 14 minus 3.02. This is nothing but 10.98 வரும் pH. So நம்மளோட pH வேல்யூ வந்துட்டு இங்க 10.98. நெக்ஸ்ட் POH. ஸோ POHனா வந்துட்டு நம்ம இப்போ pH வந்து நம்ம H plus அயனோட கான்சென்ட்ரேஷன் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி POH வந்துட்டு OH மைனஸ் அயன் கான்சென்ட்ரேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது. ஸோ அதே மாதிரி நம்ம H பிளஸ் கண்டுபிடிக்கிறப்போ 10 பவர் மைனஸ் PHன்னு எழுதுன மாதிரி இங்கே OH கண்டுபிடிக்கிறதுக்கு 10 பவர் மைனஸ் POHன்னு எழுதுவோம். ஸோ சேம் ஃபார்முலா OH மைனஸ் அயன் கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டு POH கேட்டாங்கன்னா மைனஸ் லாக் பேஸ் 10 OH மைனஸ்னு கொடுத்து கண்டுபிடிக்கலாம். pKa is inversely proportional to Ka and acidic strength. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா pKa is inversely proportional to Ka and acidic strength. ஸோ வந்து நமக்கு ஃபியூ கே வேல்யூஸ் கொடுத்துட்டு எதுக்கு வந்து அதிகமான அசிடிக் ஸ்ட்ரென்த் இருக்கும்னு கேட்டாங்கன்னா எந்த கே வேல்யூ அதிகமா இருக்கோ அதுக்கு தான் அசிடிக் ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கும். எந்த கே வேல்யூ கம்மியா இருக்கோ அதுக்கு தான் அசிடிக் ஸ்ட்ரென்த்தும் கம்மியா இருக்கும். இப்போ ஒருவேளை அவங்க பிகே வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு அசிடிக் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ கேட்டாங்கன்னா எந்த பிகே வேல்யூ அதிகமா இருக்கோ அதுக்கு தான் அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். எந்த பிகே வேல்யூ கம்மியா இருக்கோ அதோட அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து அதனால தான் அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிம்பிளா எழுதணும்னா pKa இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Ka டிக்ரீஸ் ஆகும், அசிடிக் ஸ்ட்ரென்த்தும் டிக்ரீஸ் ஆகும்.
இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். Next, pH value and nature of solution. So for pH greater than 10 power minus 7, the value of pH is less than 7 and solution is acidic. ஸோ வந்து பிஹெச் வந்துட்டு 10 பவர் மைனஸ் ஒன்னோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அதோட பிஹெச் வேல்யூ வந்துட்டு 7 லெஸ் தேன் 7 இருக்கும். ஸோ அதனால லெஸ் தேன் செவனோட பிஹெச் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் நம்ம ஆசிடிக் அப்படின்னு சொல்றோம். இதுவே பிஹெச் வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தேன் 7 இருந்துச்சுன்னா அதை பேசிக் அப்படின்னு சொல்றோம். இதுவே பிஹெச் வேல்யூ வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு 7 இருந்துச்சுன்னா அது நியூட்ரல் சொல்யூஷன் சொல்றோம். நெய்தர் ஆசிட் நார் பேசிக், ஆசிடோ இல்ல பேசிக்கோ இல்ல, அது நியூட்ரல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கப்புறம் வர டாபிக் பஃபர் சொல்யூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.